Hi everyone, welcome back to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல நீங்க பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரொம்ப பியூட்டிஃபுல்லான கமீஸ் neckline. ஒரு simple black color கமீஸை வந்து இவ்ளோ பியூட்டிஃபுல்லா மாத்தலாம்னா so you need a contrasting color. இன்னைக்கு வந்து நான் எடுத்துக்கிறது ஒரு brocade-ல blue color contrasting color fabric and ஒரு gold zip. So இந்த fabric-ல வச்சு இந்த neckline எப்படி நான் ரெடி பண்றேன்னு உங்களுக்கு காட்டுறேன். So இதுக்கு வந்து இந்த gold color zip நான் எடுத்துர்க்கேன். So வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போய் இத எப்படி ரெடி பண்றது நம்ம பார்க்கலாம். So இதுக்கு வந்து வச்சிருக்க neckline வந்து ஒரு normal U neckline. So first வந்து நம்ம இது shoulders, neckline, armhole இதெல்லாம் மார்க் பண்ணிருக்கலாம். So ஏற்கனவே நான் shoulders, armhole, sides எல்லாம் மார்க் பண்ணிருக்கேன். neckline width 3 inch எடுத்துர்க்கேன். neckline depth வந்து பாத்தீங்கன்னா மேல இருந்து ஒரு 6.5 ல இருந்து 7 inch வரைக்கும் உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அது வரைக்கும் நீங்க கொடுக்கலாம். கொடுத்து நார்மலா அந்த ரெக்டாங்கிள் வரைவோம் இல்லையா, அந்த ரெக்டாங்கிள் வரைஞ்சு அதுக்குள்ள நான் U வந்து கொடுக்க போறேன். ஓகே, ரொம்ப ஈஸியான neckline பட் ரொம்ப அழகா இருக்கு. எண்ட் வரைக்கும் பாருங்க. எண்ட்ல இதுல வந்து டார்சோ போட்டிருக்க இமேஜ் இருக்கு. சோ உங்களுக்கு தெரிய வரும் அந்த ஃபினிஷிங்ல எப்படி இருக்குன்னு. சோ இந்த மாதிரி யூவை வந்து கொடுத்து இத நான் வந்து கட் பண்ணி எடுத்துறேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இந்த பாத்தீங்கன்னா இந்த யூக்கு வந்து இன்டர்ஃபேசிங் கேன்வாஸ் கொடுக்குறோம். ஸோ இந்த யூ பார்ட் கட் பண்ணி எடுத்தோம் இல்லையா, அந்த பீஸ் ஆஃப் ஃபேப்ரிக்கை நான் இன்டர்ஃபேசிங் கேன்வாஸ் மேலே வச்சு எக்ஸாக்டாக அந்த யூவை நான் ட்ரேஸ் பண்ணுறேன். ஓகே, ஸோ ட்ரேஸ் பண்ணிவிட்டு இதை கட் பண்ணி நான் எடுத்துடுறேன். ஸோ இதுக்கு நீங்கள் யூ நெக்லைன் தான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் எந்த நெக்லைன் வேணாலும் நீங்கள் இதுக்கு கொடுக்கலாம். ஓகே, ஸோ ஒரு பிளெயின் கலர் ஃபேப்ரிக் அது என்ன மாதிரி டிசைன் பண்ணல தெரியலைன்னு நினைக்கும் போது யூ கேன் ஆல்வேஸ் ட்ரை திஸ் நெக்லைன். ரொம்ப அழகாக ரொம்ப எலிகண்ட்டாக இருந்தது பார்க்கவே. ஸோ இப்போ எடுத்துருக்க அந்த brocade ஃபேப்ரிக்கை ஒரு ஜஸ்ட் ஒரு சிங்கிள் ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். இட்ஸ் அ காட்டன் ஃபேப்ரிக். அகெயின் brocade இந்த ஜரி ஒர்க் கிடையாது. ஸோ ஜஸ்ட் அ காட்டன் ஃபேப்ரிக். அதில் வந்து இந்த கட் பண்ணி எடுத்து அந்த யூ நெக்லைன் வரைஞ்சிட்டு ஷோல்டர்ஸ், ஆர்ம் ஹோல் இது எல்லாமே நான் வரைஞ்சிடுறேன். ஓகே, ஸோ இப்போ இந்த ஃபேப்ரிக் எடுத்துடுங்க. எடுத்துட்டு இந்த ஆர்ம் ஹோலோட மிட் பாயிண்ட்லேருந்து உங்களுக்கு வந்து இந்த டிசைன் எவ்வளோ வேணுமோ, லைக் இப்போது இந்த ஜிப்பு இருக்கு இல்லையா, இந்த ஜிப்பு வரைக்கும் ஜிப்பு எவ்வளோ தூரம் முடியுதோ அது வரைக்கும் எடுத்துக்கலாம். எடுத்து இந்த மாதிரி நம்ம இதை லைன் பண்ணுறோம். ஸோ இதே மெட்டல் ஜிப்பில் நல்லா பெருசாக கூட கிடைக்குது. பட் இருந்தாலுமே மேலே ஷோல்டர்லேருந்து ஒரு 15 இன்ச்சுக்கு வரைக்கும் இந்த ஜிப் வந்து வர மாதிரி, லைக் ஷோல்டர்லேருந்து நெக் வந்து ஒரு 7 இன்ச்சஸும் பேலன்ஸ் 7 இன்ச் வந்து இந்த நெக்லைனோட ஜிப் வச்சிங்கன்னா பார்க்க அழகாக இருக்கும். ஓகே, ஸோ அந்த லைன்லேருந்து ஒரு 1/2 இன்ச் சீம் அலவன்ஸ் கொடுத்து இந்த கம்ப்ளீட்டாக ஆர்ம் ஹோல் நெக்லைன்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எண்டில் வந்து இந்த மாதிரி இருக்கும். இப்போது இந்த ஃபேப்ரிக் மேலே வச்சு இதை எப்படி கம்ப்ளீட்டாக தைச்சு நம்ம வந்து நெக்லைனை ஃபினிஷ் பண்ணலான்னு நான் காட்டுறேன். அதே மாதிரி இதுக்கு எப்படி பியூட்டிஃபுல்லாக அழகாக அந்த ஜிப் அட்டாச் பண்ணுன்றதையும் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 இன்ச்சுக்கு வந்து இந்த ப்ளூ கலர் ஃபேப்ரிக்கை விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆர்ம் ஹோல்லேருந்து தைக்க ஆரம்பிக்க போகிறோம். ஸோ அந்த விட்டுருக்க 1 இன்ச் எதுக்காக பார்த்தீங்கன்னா அந்த கீழே ராயேஜ் இருக்கு இல்லையா, அந்த ராயேஜை மடித்து தைக்கிறதுக்காக நம்ம விட்டுருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஆர்ம் ஹோல், ஷோல்டர்ஸ், நெக்லைன் ஃபுல்லாக நம்ம தைச்சி எடுத்துடலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி மேலேருந்து நெக்லைனாக ஃபினிஷ் பண்ணுறேன். ஸோ நிறைய பேர் வந்து கிளாஸஸ்க்கு நெக்ஸ்ட் பேட்ச்க்கு வந்து கேட்டுட்ருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பேட்சோட அட்மிஷன் ஸ்டார்ட் ஃப்ரம் த December 1st வீக் நான் அனௌன்ஸ் பண்ணுவேன். ஸோ யூடியூப் சேனலை மறக்காமல் பாருங்கள். நிறைய கால்ஸ், நிறைய பேர் வந்து பார்க்குறீங்க இன்ஸ்டியூட்டில். ஸோ டெஃபினெட்லி த நெக்ஸ்ட் பேட்ச் would be from the next week. ஓகே,
ஸோ இப்போ பேலன்ஸ் இருக்க அந்த துணியை வந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு நான் மடித்து அயன் பண்ணியிருக்கேன். ஸோ ஜஸ்ட் அது மேலே வச்சு ஒரு தையல் போட்டு நம்ம இதை ஃபினிஷ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக இதுக்கு மேலே தைச்சு கரெக்டாக அந்த பாயிண்ட் டிப் வர மாதிரி வச்சு இதை ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸோ ஒன்ஸ் தைச்சு முடித்த பிறகு இந்த நெக்லைனோட சென்டர் நம்ம மார்க் பண்ணுறோம். ஸோ சென்டர் மார்க் பண்ணி கரெக்டாக அந்த சென்டரில் தான் நம்ம வந்து இந்த ஜிப்பை நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே நான் சென்டரை மார்க் பண்ணியிருக்கேன். இந்த சென்டர் மேலே இங்கே பீஸ் ஆஃப் கிளாத் நான் வச்சுருக்கேன். இந்த பீஸ் ஆஃப் கிளாத்தில் பார்த்தீங்கன்னா அதுலேயும் சென்டர் மார்க் பண்ணி 2 சைடும் 1/4 இன்ச் விட்டுருக்கேன். ஸோ கரெக்டாக இதுக்கு மேலே தைச்சு இது நம்ம ஃபினிஷ் பண்ணுறோம். ஓகே, ஸோ மேலேருந்து தைச்சு வந்த பிறகு கரெக்டாக அந்த டேர்னில் நிறுத்தி இதை நம்ம டேர்ன் பண்ணுறோம். டேர்ன் பண்ணி நம்ம இப்போ மேலே போகிறோம். ஓகே, ஸோ ஸ்டிச் பண்ணி முடித்த பிறகு இதை சென்டரில் கட் பண்ணி 2 சைடும் ஆங்கிள் மாதிரி ஒரு நாச் கட் பண்ணி இதை கம்ப்ளீட்டாக இந்த ஃபேப்ரிக்கை நம்ம கம்ப்ளீட்டாக உள்ளே டேர்ன் பண்ணுறோம். டர்ன் பண்ணி கொடுத்த பிறகு அந்த மெட்டல் சிப்பை நம்ம இது கூட அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து 2 சைடும் வந்து ஜஸ்ட்டு ஒரு ஸ்னிப் பண்ணுங்கள். ஸ்னிப் பண்ணிவிட்டு இது அப்படியே நம்ம டர்ன் பண்ணுறோம் இந்த பீஸ் ஆஃப் ஃபேப்ரிக்கை. ஸோ இதை கம்ப்ளீட்டாக டர்ன் பண்ணி அயன் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போது இதுக்கு சென்டரில் இந்த ஜிப்பை நான் கொடுக்க போகிறேன். ஓகே, ஸோ உடனே இமீடியட்டான அப்டேட்ஸ்க்கு மறக்காமல் இன்ஸ்டாகிராம் பேஜை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ குயிக்கான அப்டேட்ஸ் உங்களுக்கு அங்கே கிடைக்கும். ஒரு வேளை ஃபாலோ பண்ணாதவங்க மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ ஜிப்பை வச்சு இந்த மேலே நம்ம பின் பண்ணிடலாம். பிகாஸ் நம்ம நார்மல் ஃபுட்டரில் தைக்கும்போது கண்டிப்பாக ஜிப் வந்து மூவ் ஆக சான்சஸ் இருக்குது. இதெல்லாம் சின்ன சின்ன டிப். ஸோ ஒன்ஸ் வந்து ஜிப்பை வந்து அந்த பிளேஸில் வச்ச பிறகு பின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இதுக்கு மேலே தைச்சு இது நம்ம ஃபினிஷ் பண்ணுறோம். ஸோ கரெக்டாக அந்த எண்டு வரும்போது அதே மாதிரி டேர்ன் பண்ணிவிட்டு கீழே மேலே தைச்சு இதை நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம். இதுக்கு வந்து இன்டர்ஃபேஸிங் கேன்வஸ் வந்து தனித்தனியாக நம்ம கொடுக்கணும். பிகாஸ் ஜிப்பை வந்து நம்ம ஓப்பன் பண்ணி மூடுற மாதிரி ஒரு டைப்பு. ஸோ ஒரு பக்கம் தனி இன்டர்ஃபேஸிங் கேன்வஸும் இன்னொரு பக்கம் தனி இன்டர்ஃபேஸிங் கேன்வஸும் கொடுத்து இதை ஃபினிஷ் பண்ணுறோம். ஸோ எண்டில் மேலே அன்வான்ட் ராயேஜஸ் ஜிப்ஸ் எல்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் நீங்கள் கட் பண்ணி எடுத்து ஈவன் பண்ண பிறகு இந்த மாதிரி இன்டர்ஃபேஸிங் கேன்வஸை நம்ம கொடுக்குறோம். ஓகே, ஸோ கீழேருந்து மேலே வரைக்கும் இதை தைச்சு இதை நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸோ தைச்சு முடித்த பிறகு இதை ராங் சைட் டேர்ன் பண்ணி இதை ஹெம் பண்ணோன்னா நமக்கு வந்து நெக்லைன் வந்து ரொம்ப 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 பியூட்டிஃபுல்லாக அழகாக ரெடி ஆகிடும். ஹெம்மிங் மட்டும் ஒரு வாட்டி நீங்கள் பார்த்துக்குங்க. பிகாஸ் ஹெம்மிங் வந்து அந்த ஜிப்போட சைடையும் சேர்த்து நீங்கள் ஹெம் பண்ணலைன்னா ஜிப் வந்து தூக்கி உங்களுக்கு வந்து பார்க்கவே நல்லா இருக்காது. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து ஹெம் பண்ணிட்டீங்கன்னா யூ வில் கெட் அ வெரி பியூட்டிஃபுல் நெக்லைன். ஸோ இந்த மாதிரி நாச்சஸ் கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக அந்த கேன்வஸை நம்ம டர்ன் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இப்போது வந்து நம்ம ஹெம் பண்ண போகிறோம். ஹெம் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மெட்டல் ஜிப் இருக்கு இல்லையா, அது உள்ளே நல்லா ப்ரெஸ் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இதுக்கு மேலே இந்த ஃபேப்ரிக்கை வச்சு நம்ம இப்படி ஹெம் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இந்த த்ரெட் வந்து பார்த்திங்கன்னா 4 ஸ்டாண்ட்ஸில் நான் போட்டிருக்கேன். நார்மலாக ஹெம்மிங் வந்து ஒரு சிங்கிள் ஸ்டாண்ட்ஸில் தான் போடுவாங்க த்ரெட்டு. பட் இதில் 4 ஸ்டாண்ட்ஸ் போட்டிருக்கேன். எதுக்காகனா அப்போ தான் நல்லா தையல் வந்து இழுத்து பிடிச்சி அந்த ஜிப் வந்து ஃபர்தராக வெளியே வராமல் அது ப்ரொடெக்ட் பண்ணும். ஓகே, ஸோ இந்த மாதிரி
இதை தைச்சு நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸோ ஒன்ஸ் வந்து எல்லாம் கம்ப்ளீட்டாக தைச்சு முடித்த பிறகு எண்ட் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ரொம்ப 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 அழகாக இருக்கும். ஸோ இது நான் ஏற்கனவே இன்ஸ்டாகிராமில் இந்த பிக்சர் நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். அதுக்காக தான் சொல்கிறேன், மறக்காமல் இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தெலாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ரொம்ப அழகான நெக்லைன் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக எல்லாமே ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிங்கன்னா இன்ஸ்டாகிராமில் எனக்கு வந்து இதை சின்ன பிக் அனுப்புங்க. ஸோ தட் ஐ கேன் ஜஸ்ட் மேக் அ லுக். ரொம்ப நீட்டாக ரொம்ப பியூட்டிஃபுல்லான நெக்லைன். அண்ட் ஸோ அடுத்த வாட்டி வேற ஒரு நெக்லைனோட உங்களை மீட் பண்ணுறேன். Till then, take care. Bye bye.